ஓம் நம சிவாய. மற்ற கட்சின்னு சொல்கிறாங்க. மற்ற கட்சியில் எந்த மாற்றமும் வரல, அதனால தான் நாங்கள் டிவிகேவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. மற்ற கட்சிக்காரங்க நடத்திய மீட்டிங்கில் யாருமே சாகலைங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. வருவாங்க, காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்களுக்கே தெரியும், எங்கள் ஊரில் நிறையா பேர் போயிருக்காங்க, நாங்களே பார்த்துருக்கோம். சில நேரம் காசு கொடுப்பாங்க, சில நேரம் காசு கொடுக்க மாட்டாங்க. அது தப்பு தான், நான் இல்லைங்கல. ஆனால் அழகாக வேனில் கூட்டிகிட்டு போவாங்க, அழகாக வேனில் கொண்டாந்து விடுவாங்க. சாப்பாடு தருவாங்க, தண்ணி தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுவாங்க. தலைவரும் கொஞ்சம் லேட்டாக வருவார், மற்றபடி ரொம்ப லேட்டாலாம் வரமாட்டாங்க. வருவாங்க, மீட்டிங் நல்லபடியாக மக்கள் திரும்பி வருவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் மட்டும்தான் ஏன் மக்கள் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ மாநாடு நடத்தியிருக்காங்க, எவ்வளவோ கூட்டம் நடத்தியிருக்கு, என்னென்னவோ நடந்திருக்குங்க. ஆனால் ஒருத்தர் கூட செத்துதில்லை. ஆனால் இங்கே மட்டும்தாங்க 40 பேர் செத்துருக்காங்க. அந்த 40 பேருக்காக பேசுங்க. டிவிகே தலைவர்னு பேசுங்க. டிவிகே தலைவருக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலைங்க. அவருக்கு என்னங்க பாதிப்பு ஏற்படுச்சு? இந்த வீடியோவில் பேசியிருக்காரு, மக்களுக்காக பேசியிருக்காரு. அப்பயும் அரசியல் நோக்கத்தோட எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை தாங்க குறை சொல்கிறாரு. அப்பயும் அரசியல் நோக்கத்தோடு அவங்கள ப்ளேம் பண்ணால் மக்கள் நம்ம சைடு சாஞ்சிருவாங்க. அப்படியே பேசாதீங்க. பிரச்சனை நடந்துச்சா, பிரச்சனை நடந்துச்சு, இதை எப்படி சரி செய்வீங்க, இனிமேல் வர இதில் எப்படி பேசுவீங்க, அதை பேசுங்க. போய் மக்களை போய் சந்திங்க. அங்கேயே இருந்து நீ சந்திச்சு இருந்திருக்கலாம். இன்னுமே பர்மிஷன் கேட்குறீங்க. என்னங்க, ஏங்க உங்களை போனால் கொன்றுவாங்களா?